எந்தன் தஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர் எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்பவும் வருபவர் நீர் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர் எனக்காய் வந்தீர் எனக்காய் மறித்தீர் எனக்காய் திரும்பவும் வருபவர் நீர் உம்மை போல உலகில் யாரும் இல்லையே உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன் உம்மை போல
உலகில் யாரும் இல்லையே, உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எனக்காகவே, சிலுவை சுமந்தார் மரித்தார் எனக்காகவே, உயர் எழுந்தார் எழுந்தார் எனக்காகவே, மீண்டும் வருவார் வருவார் எனக்காகவே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. பொண்ண கேட்கல பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல சம்பத்த கேட்கல. பொண்ண கேட்கல பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவத்தில் விண்ணை விட்டு மண்ணில் வந்து பிறந்தார் இயேசு ரட்சகராக. உன்னையும் என்னையும் பாவத்தில் இருந்து மீட்க தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். அன்று முதல் இன்று வரை ஜீவிக்கிறார்.
ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம். அது தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம். தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மீட்பராக அனுப்ப சித்தமானார். ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. காட்சி 1. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டு இருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பெலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது. காட்சி 2. தேவதூதன் யோசேப்பை சந்தித்தல். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காட்சி 4. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தினுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்திற்கு போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் மிகவும் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை இல்லை, போங்கள் போங்கள். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்களிடத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா? இல்லை இல்லை, போங்கள் போங்கள். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். காட்சி 5. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். காட்சி 6.
பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளும் அக்குழந்தை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே, நீர் வாழ்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதானாசாரியரே, வேதபாரகரே, எல்லோரும் இங்கு வாருங்கள். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? பார்த்து சொல்லுங்கள். யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது அரசே. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி எனக்கும் அறியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் வருகிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அங்கு சென்று பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு சாஸ்திரிகள் ஏரோதரிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்பம் பெறுவது மாத்திரம் மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். ஆம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.